ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். செங்கடல் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடித்த ஒன்று. செங்கடல் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் பாதை தெரியாமல் தடுமாடிக்கொண்டு, ஐயோ குறுக்கால செங்கடல் வந்து விட்டதே என்று தடுமாடிக்கொண்டிருந்த காலகட்டங்கள். ஆண்டவரோ ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வார்கள். ஒன்று, இதே செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது, பாதை காட்டியது. செங்கடலை 2ஆக பிளந்தார். வெட்டாந்தரையிலே நடப்பதைப் போல அவர் நடந்தார். அதே செங்கடலின் மூலமாய் இவர்கள் யாரை கண்டு பயந்தார்களோ, யாருக்கு பயந்து ஓடி வந்தார்களோ, ஐயோ எகிப்தியர்கள் வருகிறார்களே, ரதங்களோடு வருகிறார்களே, குதிரையோடு வருகிறார்களே, மறுபடியும் நாங்கள் அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு செல்ல வேண்டுமோ என்கிற ஒரு பயத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு, அந்த மக்களை பார்க்க முடியாத அளவிற்கு இன்று பார்க்கிற ஜனங்களை நீங்கள் ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதே கடலுக்குள்ளே அமிழ்த்து போட்டார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கடல் அவர்களை மூடிக்கொண்டது. இப்போ கடல் மூடிக்கொண்டாலும் சிலருக்கு நீச்சல் தெரியலாம், சிலருக்கு ஏதாவது மரக்கட்டைகளை வைத்துக்கொண்டு மிதந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் கூட தப்பலை. அதற்கு வசனம் என்ன சொல்லுது? கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். நாங்கள் இள வயதாக இருக்கும் பொழுது கிணற்றிலே போய் குளிப்பது உண்டு. ஒரு கல்லை தூக்கி கடலுக்கு இந்த கிணத்துக்குள்ளே போடுவோம். ஒரு 10 எண்ணிட்டு பிறகு முங்கி போய் அந்த கல்லை போய் தூக்கிட்டு வருவோம். கல் மிதந்துக்கிட்டு கிடக்காது, அமிழ்ந்து போகும். சில பொருட்கள் உள்ள மிதந்துட்டு கிடக்கும், ஆனால் கல் மிதக்காது. இப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே இருந்த அந்த எகிப்தியர்கள் அனைவரையும் கல்லை போலவே மிதக்கக்கூடிய அளவிற்கு ரதங்கள் போன்ற சில மரக்கட்டைகளினால் பயன்படுத்தப்பட்ட சில உபகரணங்கள் இருந்தாலும் கல்லு மாதிரி அமர்ந்து போச்சு. ஐயா, ஒருத்தரும் தப்பல. இப்படியெல்லாம் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அன்னைக்கு செயல்பட்டதை போலதான் இன்னைக்கும் இருக்கிறார். ஐயோ இவங்க எதிராக வராங்கன்னு நினைக்கீங்களா? கல்லை போல அமிழ்ந்து போவார்கள் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை ஆச்சரியம்! இதை நாங்கள் உணர்வுபூர்வமாக நம்பி வாழ்ந்து உம்மில் நாங்கள் எண்ணி எங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.